Hi students, welcome to our channel. So 12th Maths இந்த first revision test 2025 கான ஒரு ஒரிஜினலான இந்த வருஷம் நடந்த அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் 2025 ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வித் ஆன்சர் கீயோட இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஏதாவது க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம 1 மார்க்குக்கு ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி, ஏபிசி த ஹோல் பவர் -1 ஈக்குவல் டு சி பவர் -1 பி பவர் -1 ஏ பவர் -1. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் அண்டு ஃபோர்த்து. தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1. ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் டி சர்க்கிள். ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆப்ஷன் சி 4/5. சிக்ஸ்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 2. செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் பி 5/3. எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி -5/5. நைன்த் கொஷினுக்கு மார்க் பண்ண மறந்துட்டேன். தென் 10th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1. 11th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ x² + y² - 6y - 7 = 0. 12th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ வெக்டர். 13th கொஷினுக்கு ஆப்ஷன் பி -6, 7. 14th கொஷினுக்கு ஆப்ஷன் சி +or-3. 15th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 1 சொல்யூஷன். 16th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 1/2 + I √3/2. 17th கொஷினுக்கு ஆப்ஷன் சி 1, 1, -2. 18th கொஷினுக்கு ஆப்ஷன் பி -5/6. 19th கொஷினுக்கு ஆப்ஷன் பி x = -3. 20th கொஷினுக்கு ஆப்ஷன் பி பெர்பெண்டிகுலர். சரியா, இது 1 மார்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2 மார்க் ப்ராப்ளம் பார்ட் பியில் டோட்டலாக நமக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் லாஸ்ட் கொஷின் வந்து நம்ம 30th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஷினில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் இருக்குது. மோர் தென் ஐ திங்க் 8 கொஷின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 கொஷின் வந்திருக்கு இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து. அப்போ 7 2 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம் இந்த பார்ட்டில். இப்போ 7 × 2 14 மார்க்கும் இந்த பார்ட்டில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே. அடுத்து அதே போல் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 7 × 3 21ல் கிட்டத்தட்ட ஒரு 9 கொஷின்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ல தான் கேட்டிருக்காங்க. இதில் 40th கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி. 9 கொஷின்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்திருக்குது இந்த பார்ட்டில். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 7 × 3 21 நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் 3 மார்க்லையும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின் பொறுத்தவரை எல்லா 5 மார்க்குமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 41ல் ஏபி, 42ல் ஏபி, 43ல் ஏபி, நெக்ஸ்ட்டு 44ல் ஏபி, 45ல் ஏபி, 46ல் ஏபி, இப்படி 47ல் ஏபி. எல்லா கொஷின்ஸுமே நம்ம சொன்னது தான். 14 5 மார்க்குமே நம்ம சொன்ன 5 மார்க் தான் வந்துருக்குது. அப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிரார் சாய்ஸ் விட்டுட்டு 7 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. சரியா? தேங்க்யூ.